என்னதான் பிரச்சனைன்னு தெரியல காவல்துறைக்கும் அவருக்கும். இது பர்சனலா எதுவும் ப்ராப்ளமா பர்சனலா ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சு. அதுவான எனக்கு அதுவானு கரெக்டா தெரியல. அது அதுக்காக கிடையாது. ஏன் ஆனா பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட படங்களுங்க அவர் பண்ண எல்லா படங்கள்ல ஒரு படம் கூட ஒரு போலீஸ் ஆபீசர் நல்லவரு அப்படின்ற மாதிரி இருக்காது. நல்லா கவனிச்சு பார்த்தா ஏதோ ஒரு பாயிண்ட்ல அந்த போலீஸ் கதாபாத்திரத்தினாலதான் படத்தோட மொத்த பிரச்சனையும் மாறி இருக்கும், ஸ்கிரீன் பிளே மாறி இருக்கும், எல்லாமே மாறி இருக்கும். எனக்கே ஆச்சரியமா இருக்கு, என்னடா அது ஏன் ஏதாவது ஒரு பாயிண்ட் இருக்கணும்ல. இப்போ நீங்க அசுரன் எடுத்துக்கலாம், ஏன் பொல்லாதவனே போயிடுவோமே. பொல்லாதவன் எடுக்கும்போது ஒழுங்கா அந்த பைக்கை போய் நீங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது அந்த போலீஸ் ஆஃபீஸர் வந்து அந்த கம்ப்ளைண்ட் எடுத்து பேசியிருந்தாருனாவே முடிஞ்சிருக்கும், பாதி பிரச்சனை முடிஞ்சிருக்கும். அட்லீஸ்ட் ஒரு காவல்துறை எப்படி இருக்காங்கன்ட்டு அவர் நடந்துகிட்ட விதம், அப்புறம் இவரே கொண்டு போயிட்டு திருடனை போய் ஒப்படைப்பாரு. அப்ப நீங்க போலீஸ் என்ன பண்றீங்க, சும்மா தான் சும்மா இருக்க மாதிரி தான் காட்டியிருப்பாங்க. சென்னையில இருக்கும். அதுல வந்து அவர் சொல்லியிருப்பாரு தனுஷ், இந்த மாதிரி என்னோட பைக் தொலைஞ்சு போச்சு, எஃப்ஐஆர் காப்பி இருக்குன்னு நார்கோட்டிக்ஸ்ல சொல்லும்போது, அப்ப அவங்க சொல்லுவாங்க இந்த காலத்து பசங்க எல்லாம் தப்பு பண்ணிருக்க மாட்டேன்னு வாயில வரவே வராது. அதாவது நீங்க ஸ்டேஷனுக்கு, அதாவது நீங்க போயிட்டு பைக் தொலைஞ்சதை போய் நீங்க தேடுறதை விட ஆபத்தானது நீங்க காவல்துறைக்கு போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்றதுன்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க அந்த சீனை. அங்கேயே ஒரு மாதிரி கொடூரமா இருக்குமா.